ஸ்லோகம் பூர்வார்த்தம் ஆயிடுத்து, உத்தரார்த்தத்திலேயும் ஒரு பகுதி ஆயிடுத்து. 3 விசேஷணங்கள், 3 சம்போதனங்கள் இருக்கின்றன. லக்ஷ்மி நிருசிம்ம என்பது தவிர அந்த 3 சம்போதனங்கள் முகுந்த, சுகுணார்ணவ, சர்வபோக்ய என்று 3 இருக்கின்றன. அந்த 3 சம்போதனங்களிலே முகுந்த என்பதற்கான அர்த்தத்தை ஏற்கனவே பார்த்தோம், மோக்ஷஸ்தானத்தை கொடுப்பவன் என்று. முகுந்தா என்கிற திருநாமம் இங்கே ஏன் வர வேண்டும் என்றால், மோட்சத்தை பற்றித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். துஷ்டியை என்று சொன்னபோது மோட்ச ஆனந்தத்தை சொன்னோம். சதா என்று சொன்னபோது மோட்சத்தில் அபுனராவர்த்தி, எப்பொழுதுமே அங்கேதான் இருப்போம் என்பதை சொன்னோம். அந்த மாதிரி மோட்சத்தில் இருப்பவற்றை பற்றி பேசும் பொழுது முகுந்தா என்கிற சம்போதனம் பொருத்தமாயிருக்கிறது. மோட்சத்தை கொடுப்பவனே என்று அர்த்தம். ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொன்றை கொடுப்பதிலே அதிக அதிகாரம் இருக்கிறது. இந்த ஸ்லோகம் ஒன்று இப்பொழுது வாசிக்கப் போவதை சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தத்திலே எடுத்திருக்கிறார். ஈஸ்வராஜ்ஞானமன் விச்சேத் ஸ்ரீயவிச்சேத் ஹுதாசனாத் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத். பொதுவாக ஒவ்வொரு தேவதைக்குமே பல அபீஷ்டங்களை நிறைவேற்றி வைக்கிற சக்தி இருந்தாலும் கூட சில பேருக்கு சிலவற்றிலே அதிக திறமை இருக்கிறது. ஈஸ்வரனிடமிருந்து, அதாவது சிவபெருமானிடமிருந்து ஞானத்தை அன்பிச்சேது பெற விரும்பலாம். ஹுதாசனாத்து அக்னி தேவனிடமிருந்து ஸ்ரீயம் செல்வத்தை இச்சேத்து விரும்பட்டும். பாஸ்கராதி சூரியனிடமிருந்து ஆரோக்கியத்தை நாம் விரும்பலாம். ஜனார்தனனான பகவானிடமிருந்து மோட்சத்தை விரும்பலாம் என்று ஒவ்வொரு அபீஷ்டத்துக்கும் அதற்காக ஒரு சிறப்பான தேவதையை சொல்லி இருக்கும் பொழுது ஒரு சிறப்பு, ஒரு வித்தியாசம் என்ன என்றால், ஜனார்தனன் ஒருவன்தான் மோட்சத்தை தர முடியும், அவனாலே எல்லாவற்றையும் தர முடியும். அதே மாதிரி அக்னி, பாஸ்கரன், ஈஸ்வரன் இவர்கள் எல்லாம் கூட பல பல அபீஷ்டங்களை தர முடியும். ஆனால் அவர்களால் மோட்சத்தை தர முடியாது. முகுந்தகா என்கிற ஒரு பதம் சஹஸ்ரநாமத்திலே வருகிறது. அப்பொழுது பகவத்குண தர்ப்பணத்திலே அதற்கு அர்த்தம் எழுதும் பொழுது அந்த அர்த்தத்தை சுருக்கி விஷ்ணு சஹஸ்ரநாம நிருக்தி என்கிற கிரந்தமானது முகுந்தன் என்கிற பதத்துக்கு இந்த அர்த்தத்தை தருகிறது. தைஃப் பிரார்த்தித ஸ்வயம் முக்திம் முகுந்தஸ்யாத் ததாதி சஹா என்று. முக்திம் ததாதி என்பதாலே முகுந்தன் என்ற பெயர் வந்திருக்கிறது என்று. ஆனால் அதிலே ஒரு பொடி வைத்து பேசியிருக்கிறார், பிரார்த்திதா என்று. முக்தியை அவனாக கொடுத்து விட மாட்டான். யார் முக்தி வேண்டும் என்று அவனிடம் கோப்திருத்துவ வர்ணனம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பான் என்று. ஆஹா, முகுந்த என்ற பதத்திலே முக்தி ஸ்தானத்தை கொடுப்பவன் என்ற அர்த்தம் சொல்லும் பொழுது கூட 2 கருத்துக்களை புரிந்து கொண்டோம். அவன் ஒருவன்தான் முக்தியை தர முடியும் என்பது ஒரு கருத்து. அவன் எல்லாருக்கும் கொடுத்து விட மாட்டான். முக்தி வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்களே பிரபன்னர்கள், சரணாகதர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான் என்பது 2. முகுந்த என்ற சம்போதனத்துக்கு அடுத்தது சுகுணார்ணவ என்கிற சம்போதம் வருகிறது. முகுந்த, சுகுணார்ணவ, சர்வபோக்ய என்ற 3 சம்போதனத்துக்கு பிறகு லக்ஷ்மி நிருசிம்ம என்கிறார். சுகுணார்ணவ என்றால் நல்லதான கல்யாண குணங்கள் இருக்கின்றனவே சுகுணங்கள், அவற்றுக்கு அர்ணவமாக, சமுத்திரமாக இருக்கிறான் என்று. பகவானுடைய கல்யாண குணங்களை நாம் அந்த குணங்களுடைய பெயர்களை இட்டு அடிக்கடி சொல்லி பார்த்து கொள்ள வேண்டும். வால்மீகி ராமாயணத்திலே வால்மீகி அடிக்கடி ராமனை பற்றி பேசும்பொழுது ராமனுடைய குணங்களை பற்றி பேசிவிடுவார். குணானுபவம் தான் நமக்கு முக்கியம். அதனாலே சரணாகதி கத்தியத்திலே பகவத் ராமானுஜரும் கூட ஸ்வாபாவிக அனவதிகா அதிசய ஞானபலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய
ஸ்தைர்ய தைர்ய சௌர்ய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாதி அசங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவா என்று பெருமாளுடைய திருக்குணங்கள் இதில் 25 திருக்குணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி அடுக்கி இருக்கிறார். ஆனால் 25 தான் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஆதி அசங்கேய இது முதலான எண்ணில் அடங்காத கல்யாண குணங்களுக்கெல்லாம் சமுத்திரமாக, பெரிய சமுத்திரமாக இருக்கிறார் இவர் என்று பகவத் ராமானுஜர் அருளி செய்திருக்கிறார். நடுவில் ஒரு நிமிஷம் வருகிறேன். மறுபடியும் வந்தாச்சு. சுகுணார்ணவ கல்யாண குண சமுத்திரமே என்று பகவானை சம்போதனம் பண்ணுகிறார். குணசமுத்திரம் என்று பகவானுடைய குணங்களை இந்த பிரகரணத்திலே கல்யாண குணங்களை நினைப்பானேன் என்று ஒரு கேள்வி. இது என்ன பிரகரணம் என்றால் மோட்சம் எப்படி இருக்கும் என்று சொல்கிற பிரகரணம். இதற்கு முன்னே இருக்கிற பதங்கள் எல்லாம் மோட்சத்தை பற்றித்தான் பேசின. பகவானுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்கின்றன என்பதை இப்பொழுது சொல்வானேன் என்று. பகவானுக்கு எந்தெந்த குணங்கள் இருப்பதாக உபனிஷத் ஓதுகிறதோ, ஞானம் பலம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் இருப்பதாக சொல்லுகிறதே, அந்த குணங்களுக்குத்தான் நல்ல குணங்கள் என்று பெயர் என்று கூறத்தாழ்வானுடைய நிர்வாகம் ஒன்று இருக்கிறது. இங்கே சுகுண என்பதற்கு நல்ல குணங்கள் என்று. நல்ல குணங்களுடைய சமுத்திரமே என்று சொல்வதற்கு 2 விதமான கருத்துகள் இருக்கின்றன. சமுத்திரத்திலே ரத்தனங்கள் இருப்பது போலே பகவானிடம் நல்ல குணங்கள் இருக்கின்றன என்று ஒரு கருத்து. வாமன புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார் தேசிகன். யதாரத்னானி ஜலதேஹ அசங்கேயானி புத்ரகஹ ததா குணாஹ்யனந்தஸ்ய யசங்கேயா மகாத்மனஹ என்று. இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துப்படி குணார்ணவ என்பதற்கு குணங்களை உடைத்தான சமுத்திரம் போல இருக்கிறவனே என்று. அதாவது குணங்கள் ரத்தனங்கள் போல இருக்கின்றன, இவர் சமுத்திரம் போல இருக்கிறார். சமுத்திரத்திலே ரத்தனங்கள் இருப்பது போலே இவரிடம் குணங்கள் குடிக்கொண்டிருக்கின்றன என்று. யதா எப்படியானால் ரத்னானி ரத்னங்கள் ஜலதேகே சமுத்திரத்துக்கு அசங்கேயானி எண்ணிலடங்காதவையாக இருக்கின்றனவோ, ததா அப்படியே அனந்தஸ்ய அனந்தனான இந்த பகவானுக்கு குணாக வாத்சல்யம் ஔதாரியம் காம்பீரியம் முதலிய குணங்கள் அசங்கேயாக எண்ணிலடங்காமல் இருக்கின்றன என்று இந்த திருஷ்டாந்த பொருத்தத்துக்கு எண்ணிலடங்காதது என்ற சாதிருஷ்யத்தை காண்பிக்கிறது இந்த வாமன புராண ஸ்லோகம். குணார்ணவ என்பதற்கு குணங்களுடைய சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது
ரத்னங்களுடைய சமுத்திரம் ரத்னாகரம் நமக்கு தெரியும். அதுபோல குணங்களுடைய சமுத்திரம், குணங்களே ரத்னங்கள் போல எந்த சமுத்திரத்தில் இருக்கின்றனவோ அந்த சமுத்திரம் இவர் பகவான் என்று அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது குணார்ணவ என்பதற்கு இரண்டாவது விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். எப்படி என்றால், இவருடைய குணம் சமுத்திரம் போல இருக்கிறது, குணகணமும் சமுத்திரமும் சமமாக இருக்கின்றன. அதனாலே குணகணம் போல இருக்கிற சமுத்திரமானவர் இவர் என்று இதை சில வியாக்கியாதாக்கள் காட்டுகிறார்கள். அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர்கள். சமுத்திரம் போல குணகணமும் தாபஹரம், தாபத்தை எல்லாம் நீக்கும். சமுத்திரம் மற்ற நீர்நிலைகள் போல எப்படி தாபத்தை நீக்குமோ அது போல குணகணமும் நீக்கும். இது சம்சார தாபத்தையே நீக்கும். சமுத்திரம் போல குணகணமும் துரவகாகம். துரவகாகம் என்றால் அவகாகிப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது அதிலே அமிழ்ந்து குடைந்து நீராடுவது என்பது மற்ற நீர்நிலைகளிலே சற்று சுலபமாக இருக்கும், சமுத்திரத்திலே கஷ்டமாக இருக்கும். அதோடு கூட சமுத்திரத்திலே தரை வரை சென்று ஆழமாக இருப்பதாலே அவகாகிப்பது முடியாது. அதே மாதிரிதான் குணகணத்திலேயும் நாம் அமிழ்ந்தால் நல்லது, ஆனால் அமிழ்வது என்பது முடியாது, சிரமமாக இருக்கும். மூன்றாவது ஒப்புமை, சமுத்திரம் போலே குணகணமும் கூட அபாரம். அபாரம் என்றால் கரை காண முடியாததாக இருக்கும். சமுத்திர கரையில் நின்று சமுத்திரத்தை பார்த்தோமானால் அதனுடைய அக்கறை நமக்கு கண்ணிலேயே தெரியாத தூரத்திலே இருக்கும். அதுபோலதான் குணகணமும் அபாரம். பெருமாளுடைய குணகணத்தை அனுபவிப்போம், அதிலே அவகாகிப்போம் என்று நாம் போனோமானால் அதற்கு எல்லையே இல்லாமல் இருக்கிறது. இப்படியெல்லாம் குணகண அர்ணவ என்பதற்கு அதை ஒரு ரூபணம் அல்லது உருவகம் ஆக கொண்டு குணகணமாகிற சமுத்திரம், அந்த சமுத்திரமானவன் பகவான். அந்த சமுத்திரத்தை உடைத்தானவன் பகவான். குணகணம்தான் சமுத்திரம், அதை உடையவன் பகவான் என்று இரண்டாவது அர்த்தமும் சுகுணார்ணவ என்பதற்கு கிடைக்கிறது. சுகுணார்ணவ என்கிற பதத்துக்கு சொன்ன இரண்டு கருத்துகள் இருக்கட்டும். மோட்ச பிரஸ்தாவத்திலே அது எதற்காக வந்தது என்று கேட்டால், வேதம் அப்படி ஓதுகிறது. மோட்சம் என்றால் என்ன என்பதற்கு பல பேர் பலவிதமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உபனிஷத் சொல்லுகிற பதில் என்ன என்று கேட்டால், மோட்சம் என்பது பிரம்ம அனுபவமும் பிரம்ம குணானுபவமும் என்கிறது. எவ்வளவு வித்தியாசமான கொள்கைகள் உலகிலே பரவி இருக்கின்றன என்று பார்த்தால், ஒருவர் சொல்கிறார் மோட்சம் என்பது ஆத்ம நாசம்தான். இந்த உடலே ஆத்மா, உடல் அழிந்த பொழுது ஆத்மாவும் அழிகிறது, நாம் மோட்சம் என்று அதை சொல்லுகிறோம் என்று ஒருவருடைய கருத்து. இன்னொருவர் சொல்கிறார் மோட்சம் என்பது ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றி போய்விடுவது. வாஸ்தவத்திலே ஜீவாத்மா பரமாத்மா வெவ்வேறு கிடையாது, வெவ்வேறாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. மோட்சம் கிடைத்து விட்டது என்றால் அது ஒன்றாகிவிட்டது என்று இன்னொருவருடைய கொள்கையாக இருக்கிறது. மூன்றாம் அவர் சொல்லுகிறார் மோட்சம் என்பது சுகமும் இல்லாமல் துக்கமும் இல்லாமல் பாஷாணம் போலே கல்லு போலே கிடப்பது என்று தார்க்கிகருடைய கொள்கை இது. இப்படி பல பேர் பலபடியாக மோட்சம் என்ன என்பதை புரிந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? உபனிஷத் என்ன சொல்லிற்றோ அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உபனிஷத் என்ன சொல்லிற்று? மோட்சம் என்பது பிரம்ம அனுபவம். பரம்பொருளை நாம் அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்த நிலைதான் மோட்சம் என்று. அதை விளக்கும் பொழுது உபனிஷத் சொல்லுகிறது, பரபிரம்மத்தை மட்டும் அனுபவிப்பதில்லை, அந்த பரபிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களையும் சேர்ந்து அனுபவிக்கிறோம், அந்த பரபிரம்மத்தினுடைய விபூதிகளையும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். எல்லாமே பரபிரம்மாத்மகம் என்று சர்வத்தையும் போக்கியமாக கொண்டு அனுபவிக்கிறோம் என்கிறது உபனிஷத்து. எங்கே அப்படி சொல்லுகிறது என்பதற்கு ஒரு வாக்கியம் இப்பொழுது திருஷ்டாந்தம். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்டிதேதி என்று.
சகா அந்த முக்தாத்மாவானவன் அஷ்ணுதே, அஷ்ணுதே என்றால் சாப்பிடுகிறான் என்று ஒரு அர்த்தம், இங்கே அனுபவிக்கிறான் என்று அர்த்தம். அந்த முக்தாத்மா எதை அனுபவிக்கிறான் என்றால் சர்வான் காமான், எல்லா காமங்களையும் அனுபவிக்கிறான் என்று. இந்த இடத்திலே காமான் என்பதற்கு பாஷ்யம் எழுதும் பொழுது பெரியவர்கள் கல்யாண குணங்கள் என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் மட்டுமில்லை, பல இடங்களிலே வேதத்திலே பகவானுடைய காமங்கள் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கல்யாண குணங்கள் என்று அர்த்தம். தகர வித்யிலையும் காமங்கள் வருகிறது. நாம் காமங்களை உபாசிக்க வேண்டும் என்று அங்கே வருகிறது. அந்த இடத்திலே கல்யாண குணங்களை தியானம் பண்ண வேண்டும் என்றுதான் அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். இங்கேயும் அப்படி பகவானுடைய காமங்களை, அதாவது கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான். சஹ பிரம்மணா விபஷ்டிதேதி, சர்வஜனான பகவானையும் அனுபவிக்கிறான். சர்வஜனான பகவானோடு தானும் சேர்ந்து கொண்டு பகவானுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் என்று வேதம் ஓதுவதாலே மோட்சம் என்றால் என்ன என்று தெரிவிக்கிற அவசரத்திலே, அவசரத்திலே என்றால் அந்த வேளையிலே குணங்களை பற்றியும் பேசியாக வேண்டும். அதனாலே பகவானை சுகுணார்ணவ குணசமுத்திரமானவனே என்று சம்போதனம் பண்ணிவிட்டு அடுத்தது மோட்சத்தில் என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்காக மூன்றாவதாகவும் ஒரு சம்போதனம் இட்டிருக்கிறார். அது சர்வபோக்ய என்பது. எல்லாருக்கும் போக்கியமாக இருக்கிறான். அடுத்த பதம் லக்ஷ்மி நிருசிம்ஹா என்பது. அந்த லக்ஷ்மி நிருசிம்ஹா என்ற பதத்துக்கு விசேஷணம் போலே 3 பதங்கள் இருக்கின்றன. போலே என்று சொல்வானேன் என்றால் 3 வெவ்வேறு சம்போதனங்களாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் அவற்றை விசேஷணமாக ஆக்குகிறோம். முகுந்தனானவனே, மோட்சத்தை கொடுப்பவனே, சுகுணார்ணவ கல்யாண குண சமுத்திரமானவனே, சர்வபோக்யா எல்லாருக்கும் போக்கியமானவனே என்று 3மே மோட்சம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தேவையான விசேஷணங்கள். இப்பொழுது ஒரு கேள்வி, பகவானை சர்வபோக்யா என்று சொல்லலாமா? அவன் எல்லாருக்கும் போக்கியமா அல்லது மோட்சம் அடைந்தவனுக்கு மட்டும் போக்கியமா? அடுத்த 2வது ஸ்லோகத்திலேயே முக்த போக்ய என்று சொல்ல போகிறார். முக்தர்களுக்கு போக்கியமானவனே என்று. தேசிக சூக்தியிலேயும் முக்திதோ முக்த போக்யா என்று மோட்சத்தை கொடுப்பவன் முக்தர்களுக்கு போக்கியமாக இருக்கிறான் என்றுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திலே லக்ஷ்மி நிருசிம்மனை சர்வ போக்யா என்று எப்படி சொல்லலாம் என்று சிலர் நினைக்கலாம். எல்லாருக்கும் போக்யா என்றால் போக விஷயம் ஆனவனே என்று அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றில்லை. போக விஷயத்துக்கு தகுதி கொண்டவனே, அதாவது எல்லாரும் அவனை அனுபவிக்க தகும். சர்வருக்கும் அவன் போக்கியனானவன் தான். ஆனால் சில பேர் அனுபவிக்கிறார்கள், அவர்கள் முக்தாத்மாக்கள். சில பேர் அனுபவிக்க முயலுகிறார்கள், விரும்புகிறார்கள், அவர்கள் முமுட்சுக்கள். சில பேர் அனுபவிக்காமல் வேறு இன்பங்களுக்கு ஓடுகிறார்கள், அவர்கள் பத்தாத்மாக்கள் என்று பிரிக்கலாம். அவன் என்னவோ போக்கியன்தான், அவன் சர்வருக்கும் போக்கியன்தான். அதனாலே முக்த போக்யா என்றால் முக்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவன் முக்த போக்யன். சர்வபோக்யன் என்றால் எல்லாருமே அனுபவிக்க கூடும், ஆதலாலே அவன் சர்வபோக்யன். உபோத்காதாதிகாரத்திலே ரகசிய திரைசாரத்திலே இந்த கருத்து இருக்கிறது. நித்யானுபவம் பண்ணுகிற அந்தமில் பேரின்பத்தடியரான நித்திய சூரிகளோடு ஒக்க தானும் ஸ்வரூபயோக்கியத்தையாலே இட்டு பிறந்து வைத்து என்று. தான் இந்த பத்தாத்மா கூட, இந்த பிரகிருதி மண்டலத்திலே உழன்று கொண்டிருப்பவன் கூட நித்தியானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே ஸ்ரீ வைகுண்டத்திலே சூரிகள், நித்திய சூரிகள், அந்தமில் பேரின்பத்து அடியவர்கள் என்று சொல்ற அனந்த கருட விஸ்வக்சேன பிரபதிகளான நித்திய சூரிகள், அவர்களோடு ஒக்க என்றால் சமமாக இவனுக்கும் அவன் போக்கியந்தான். தானும் ஸ்வரூப யோக்கியத்தையாலே இவனுக்கும் ஸ்வரூப யோக்கியத்தை இருக்கிறது, தகுதி இருக்கிறது. இவன் பயன்படுத்தி கொள்ளாமல் இங்கே உழன்று கொண்டிருக்கிறான். இட்டு பிறந்து வைத்து பிறப்புரிமை என்பது என்று சொல்வது போல ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அந்த பரபிரம்மானுபவம் பண்ணுவதற்கான யோக்கியத்தை இருக்கிற காரணத்தினாலே
இங்கே சர்வபோக்ய என்ற விசேஷணத்தை என்ற சம்போதனத்தை இங்கே பண்ணுகிறார். எல்லாருக்கும் போக்கியமாக கூடியவனே, சில பேருக்கு போக்கியம் ஆனவனே, எல்லாராலும் அனுபவிக்கத்தக்கவர் பகவான். ஏனென்றால் எல்லாரும் முக்தாத்மாவாக ஆக முடியும் என்ற கருத்திலே சர்வபோக்ய என்றது. சர்வபோக்ய என்பதற்கு இன்னொரு கருத்தும் கூட உண்டு. சர்வம் போக்யம் யஸ்ய சஹா என்ற கருத்திலே எல்லாவற்றையும் போக்கியமாக கொண்டவன் என்று. நமக்கெல்லாம் கர்மவசியர்களுக்கெல்லாம் பிரகிருதியிலே உழலுபவர்களுக்கெல்லாம் சில வஸ்துக்கள் போக்கியமாக இருக்கின்றன, சில வஸ்துக்கள் ஜுகுப்சாவகமாக அபோக்கியமாக இருக்கின்றன. ஆனால் கர்மவசம் இல்லாதவர்கள், முக்தாத்மாக்கள், நித்திய சூரிகள், பரமாத்மா, இவர்களுக்கெல்லாம் எல்லாமே போக்கியம்தான். எந்த வஸ்துவும் அவர்களுக்கு ஆனந்த ஹேதுதான். இதை பற்றி ஒரு விசாரம் நடக்கிறது. பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்திலே ரகசிய திரைசாரத்திலே கேள்வி கேட்கிறார் தேசிகன். பகவத் ஸ்வரூபம் போக்கியமாக பிராப்தம், மற்றுள்ளவை போக்கியமாம்படி எங்கனே என்று. பகவானுடைய ஸ்வரூபம் போக்கியம் என்று சொன்னால் அது ஒத்து வருகிறது, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். மோட்ச திசையிலே பகவானை எல்லாரும் அனுபவிக்கிறார்கள் என்று. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? மற்றுள்ளவை கூட போக்கியம். மோட்சத்துக்கு போய்விட்டால் பகவான் மட்டும்தான் போக்கியம் என்றில்லை. பகவானுடைய குணங்கள், பகவானுடைய விபூதிகள் என்கிற ரீதியிலே எல்லாமே பகவானுடையது தானே. அந்த அம்சத்திலே எல்லாமே போக்கியம் என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படி என்று கேட்டால் அதற்கு விளக்கம் இதோ. பகவத் ஸ்வரூப அனுபந்திகளானவையெல்லாம் போக்கியமாக குறைவில்லை. பகவான் மூலமாகத்தான் அவையும் போக்கியமாக இருக்கிறது. கடபட்டாதிகள் கூட இவனுக்கு போக்கியமாக இருக்கிறது. எல்லா சேதன வஸ்து எல்லாமே இவனுக்கு போக்கியம். அது எப்படி பகவான் தானே போக்கியமாக இருப்பது என்று சொன்னால் ஒத்து வருகிறது என்று கேட்டால், எல்லாமே பகவதாத்மகமாகத்தானே இவன் பார்க்கிறான். பகவத் அனுபந்தி தானே சர்வ வஸ்துவும். அதனாலே பகவான் போக்கியமாகும் பொழுது பகவானுடைய விபூதிகளும் இவனுக்கு போக்கியமாகிறது என்பதிலே குறை கிடையாது என்கிறது சாரம். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? சர்வமும் போக்கியம். முதல் அர்த்தம் என்ன சொன்னோம்? சர்வர்க்கும் போக்கியன் என்று சொன்னோம் பெருமாளை. இப்பொழுது என்ன சொல்கிறோம்? பரமாத்மாவுக்கு, முக்தாத்மாவுக்கு போலே, நித்திய சூரிக்கு போலே சர்வமும் போக்கியமாகிறது. எல்லா வஸ்துக்கள் மூலமாகவும் இன்பத்தை பெறலாம். முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும் பகவானுக்கும் எல்லாமே போக்கியம்தான். முக்தர்களுக்கு எப்படி எல்லாமே போக்கியம் என்பதை பற்றி இன்னும் விசதமாக சாரத்திலே நிர்ணயங்கள் இருக்கின்றன. சர்வபோக்ய. இப்பொழுது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் அங்கே எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக நித்திய சூரிகள் இருக்கிறார்கள், அனந்தங்களுடைய விஸ்வசேனாதிகள். அது தவிர முக்தாத்மாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் பகவான் போக்கியமாகிறான். பகவத் அனுபவம் தான் அங்கே நடக்கிறது என்று சொல்கிறோமே, அதற்கான சில பிரமாண வச்சனங்களை இப்பொழுது பார்க்கலாம். ஸ்ரீபாஷ்யம் சொல்லுகிறது, உச்சின்ன கர்ம சம்பந்தஸ்ய பரபிரம்மானுபவைகஸ்வபாவஸ்ய என்று. எவனுக்கு கர்மபந்தமானது உச்சின்னம் அறுபட்டு போய்விட்டதோ, கர்மம் என்றால் புண்ணிய பாப ரூபமான முன் நல்வினை தீவினைகள், அவையெல்லாம் உச்சின்னமாகிவிட்டன, அருந்து விட்டன என்றால் இவன் கர்ம வசனாக இல்லாமல் போய்விட்டான். மோட்சம் போவது என்றால், மோட்சம் என்ற பதத்திற்கே விடுதலை என்றுதான் அர்த்தம். எதிலிருந்து விடுதலை என்றால் இந்த கர்ம பாசத்திலிருந்து விடுதலை. கர்ம பாசம் என்றால் கர்மவன் கயிறு. அந்த கயிறு போட்டு நம்மை கட்டி வைத்திருக்கிறார் பிரகிருதி மண்டலத்திலே. அதிலிருந்து விடுபட்டோமானால் என்ன நடக்கிறது அதற்கு பிறகு, விடுதலைக்கு பிறகு என்றால் பரபிரம்ம அனுபவ ஏகஸ்வபாவஸ்ய, ஒரே ஆனந்தம்தான். அந்த ஆனந்தம் எப்படி வருகிறது? பரபிரம்மத்தை அனுபவிப்பதன் மூலம் வருகிறது. பரம்பொருளை அனுபவித்து அதே ஸ்வபாவமாக இருக்கிறான் இவன் என்று. இவனுக்கு சர்வேஸ்வரன் போக்கிய வஸ்துவாக ஆகிவிடுகிறான்.
இதை பற்றி ரகசிய திரைசாரத்திலேயும் இப்படி சர்வ பிரகார விசிஷ்டனாய்க் கொண்டு சர்வேஸ்வரன் போக்யன், சர்வேஸ்வரனானவன் இவனுக்கு போக்யனாக ஆகிறான். தான் மட்டும் போக்கியம் இல்லாமல் சர்வ பிரகார விசிஷ்டனாய்க் கொண்டு போக்கியனாகிறான். சர்வேஸ்வரனுக்கு என்னென்ன பிரகாரங்கள் இருக்கின்றனவோ, விசேஷணங்கள் இருக்கின்றனவோ, உதாரணமாக அவனுக்கு குணங்கள் இருக்கின்றன என்றால் அந்த குணங்களும் நமக்கு போக்கியம். அவனுக்கு விபூதிகள், சரீரங்கள், சேதனா சேத்தனங்கள் அவனுடைய சரீரங்களாக இருக்கின்றன என்றால் அவனுடைய விபூதியிலே எதெல்லாம் அந்தர்கதமோ அது அத்தனையும் கூட நமக்கு போக்கியம்தான். அந்த கருத்திலேதான் சர்வ பிரகார விசிஷ்டனாய்க் கொண்டு சர்வேஸ்வரன் போக்யன். மேலே சொல்லுகிறார், என்னுமிடம் ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகளிலே பிரசித்தம். இது ஒன்றும் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கருத்து கிடையாது. நிறைய இடங்களிலே பிரசித்தமான கருத்து தான். வேதத்திலேயும் இந்த கருத்து இருக்கிறது, ஸ்மிருதிகளிலேயும் இந்த கருத்து இருக்கிறது. மோட்சம் அடைந்தவன் பரபிரம்மத்தை அனுபவம் பண்ணுகிறான் என்று. பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்திலே இது. பிரம்மானுபவத்தை பற்றி எப்படி சொல்லுகிறார் அங்கே? மகானந்த பிரம்மானுபவ பரிவாகா பகுவிதா என்று. மகானந்தமாக இருக்கும், பேரானந்தமாக இருக்கும் பிரம்மானுபவம் என்பது அதனுடைய பரிவாகங்கள், அதனுடைய பிரவாகங்கள், அதனுடைய வெள்ளங்கள் பகுவிதமாக இருக்கும். ஒரு ஒரு வகைதான் என்றில்லாமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையாக, ஒருவருக்கேயும் கூட பல வகைகளிலே அந்த ஆனந்தம் கிடைக்கும். நிர்முக்த ஸ்தூல சூக்ஷ்ம பிரகிருதிரனுபவதி அச்சுதம் நித்யமேகஹ. இதுவும் ரகசியத்திரைசார காரிகைதான் தேசிகர் சொல்லுகிறார். அவன் சர்வபோக்யன் என்பதற்கு. அச்சுதம் அனுபவதி, அச்சுதன் இருக்கிறானே பகவான், அவனை அனுபவிக்கிறான் நித்தியம். அதுதான் மோட்சம் என்பது. அதற்கு முன்னே என்ன நடந்தது? நிர்முக்த ஸ்தூல சூக்ஷ்ம பிரகிருதி. ஸ்தூலமாயும் சூக்ஷ்மாயும் இருக்கிற இந்த பிரகிருதியை அவன் தள்ளிவிட்டான், ஒதுக்கி விட்டான், அதிலிருந்து வெளியேறி விட்டான். அப்புறம் அச்சுதானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆக ஸ்ரீவைகுண்டத்திலே நடப்பது பகவத் அனுபவம் என்பது. ஸ்ரீவைகுண்டத்திலே பகவான் போக்யனாகிறான். பகவான் தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிரகாரங்களாக, தன்னுடைய விசேஷணங்களாக இருக்கிற எல்லா வஸ்துவையும் போக்கியமாக்கி தானும் போக்கியமாகிறான். அதனாலே அவன் சர்வ போக்யன், சர்வத்தையும் போக்கியமாக கொண்டவன், சர்வர்களுக்கும் போக்கியமாக ஆனவன் என்று சர்வபோக்ய என்பதற்கு இரண்டு அர்த்தங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மீ நிருசிம்ஹ, நிருசிம்மனுக்கு எத்தனையோ திருக்கோலங்கள் இருக்கலாம், நவ நிருசிம்மர்கள் என்று நாம் பிரசித்தமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே நமக்கு அபிகம்யமான மூர்த்தி எது என்றால் லக்ஷ்மி நிருசிம்ம மூர்த்தி. நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்க நின்ற ஆயிரம் தோழனிடம். இதிலே அல்லி மாதர் என்பதுதான் லக்ஷ்மி. அல்லி என்பது தாமரைப்பூவை குறிக்கிறது. இங்கே தாமரைப்பூவிலே இருக்கிற மாது என்பது பத்மா என்றும் பத்மாசனி என்றும் சொல்லப்படுகிற லக்ஷ்மி தேவி. அவள் புல்க நின்ற, ஆலிங்கனம் பண்ணிக் கொண்டிருக்கும்படியாக இருக்கிற ஆயிரம் தோழனிடம். ஆயிரம் தோள்கள் கொண்டவன் இப்பொழுது இங்கே சதுர்புஜனாக சேவை சாதிக்கிறான், 4 தோள்களுடன். அவனுக்கு சஹஸ்ர சீர்ஷா புருஷா என்று சொன்னபடி எல்லாம் 1000 அவயவங்கள். நெல்லிமல்க கல்லுடைப்ப புல்லிலையர்த்ததருவாய் சில்லி சில்லென்றொல்லராத சிங்கவேள் குன்றமே. அகோபில லட்சுமி ரிசிம்மனை பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த ரிசிம்மனானவன் லக்ஷ்மியோடு கூடின நிருசிம்மன் என்பது நாம் அடிக்கடி சொல்லிக்கொள்ள வேண்டிய விசேஷனம் இது. அடுத்த ஸ்லோகத்திலே கூட லக்ஷ்மி சமேத என்ற விசேஷனம் வரப்போகிறது. லக்ஷ்மி நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம்.
கராவலம்பம் என்றால் கையாலே பிடித்து தூக்கி விடுவது. கைப்பிடி, கை பிடிப்புக்கு அவலம்பம் என்றால் பிடிப்பு. கைப்பிடிப்பை எனக்கு கொடு என்றால் என்னுடைய கையை உன்னுடைய கையினாலே நீ பிடித்து கொள்ளு என்று. உன் கையினுடைய பிடிப்பு இருக்கிறதே, அதான் கர அவலம்பம். அதை மம தேகி எனக்கு கொடு என்கிறார். நாம் ஒரு வேடிக்கை ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஸ்லோகத்திலே. நீ எனக்கு கராவலம்பம் கொடு, அதன் விளைவாக நான் உனக்கு பதாவலம்பம் பண்ணுகிறேன். நான் உன்னுடைய திருவடியை பற்றி கொள்வதற்காக, அதாவது மோட்சம் பெறுவதற்காக நீ எனக்கு கராவலம்பம் கொடு என்று கராவலம்பத்தையும் பதாவலம்பத்தையும் ஒரே வாக்கியத்திலேயே சேர்த்து பேசின இலக்கிய நயம் இங்கே இருக்கிறது என்று பார்த்தோம். இப்பொழுது முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிந்தது. அதனுடைய சுருக்கம், முதல் ஸ்லோகத்திலே மோட்சத்தை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கின்றன. நம்முடைய சம்பிரதாய ரீதியிலே மோட்சம் என்றால் என்ன என்பது ஏற்கனவே சொன்னபடி மோட்சம் என்றால் என்ன என்பதை வேறு சம்பிரதாயத்தவர்கள் வேறு வேறு மாதிரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாமோ உபனிஷத்திலே என்ன சொல்லி இருக்கிறதோ அதையேதான் சொல்ல வேண்டும், நாம ஒன்றும் சொல்லக்கூடாது என்கிற கொள்கையிலே உறுதியாக நின்று கொண்டு மோட்சம் பற்றி இந்த தகவல்களை தருகிறோம். முதலாவது தகவல் அது ஆனந்தமயமானது. சில பேர் துக்கமும் இல்லை சுகமும் இல்லை கல்லு போல என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளட்டும், தார்க்கிகர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் உபனிஷத் சொல்வது அது ஆனந்தமயமானது. ஏஷஹ்யானந்தயாதி என்று ஒரு இடத்திலேயும் ரசோ வைசஹ ரசக்ஹ்யே வாயம் லப்த்வா ஆனந்தி பவதி என்று இன்னொரு இடத்திலேயும் பல இடங்களிலேயும் பெருமாளை அடைவது மோட்சம் பெறுவது என்றால் ஆனந்தத்திலே திளைப்பது என்று அர்த்தம். அதனாலே அது மோட்சத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் முதலிலே பேச வேண்டியது ஆனந்தம். அதனாலே தான் இந்த ஸ்லோகம் துஷ்டியை என்று ஆரம்பிக்கிறது. துஷ்டியை என்றால் ஆனந்தத்துக்காக, அந்த ஆனந்தத்துக்காகத்தான் உன்னுடைய கராவலம்பத்தை நான் கேட்கிறேன் என்று லட்சுமி என்று சிம்ம மம கராவலம்பம் தேகி என்று சொல்லும் பொழுது எதற்காக என்றால் துஷ்டியை என்று, ஆனந்தத்துக்காக, மோட்சத்துக்காக. இரண்டாவது இறைவன் அடி தொண்டு என்பது. மோட்சம் என்றால் பகவானுடைய திருவடியிலே குற்றேவல், உன்னடி கீழ் குற்றேவல் என்று ஆழ்வார்கள் சொல்வது போல இந்த ஸ்லோகத்திலே அதை எப்படி சொல்லி இருக்கிறார்? சரணாரவிந்த துவந்த்வாவலம்ப விபவம் என்று. உன்னுடைய பகவத சரணாரவிந்த, அதான் இறைவனுடைய அடி, அதிலே தொண்டு பண்ணுவதுதான் மோட்சத்திலேயும். மூன்றாவது சதா என்கிற பதத்தாலே சொல்வது, அதிலே மாறுதலே கிடையாது. ஒரு காலத்திலே ஒரு மாதிரி, இன்னொரு காலத்திலே இன்னொரு மாதிரி என்று கிடையாது. எப்பொழுதும் அதே மாதிரியான இறைவன் அடித்தொண்டுதான், அதே மாதிரி ஆனந்தம்தான். மாறுதல் இன்றி மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுகமே என்கிறார் அதிகார சங்கிரகத்திலே தேசிகன். மாறுதல் எதுவும் இல்லாமல், சொர்க்கலோகம் எல்லாம் அப்படி கிடையாது. சொர்க்க சுகம் எல்லாம் மாறிவிடும், கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த சுகம் இல்லாமல் போகிவிடும், பூமிக்கு தள்ளப்பட்டு விடுவான். அப்படி இல்லாமல் மாறுதல் இன்றி மகிழ்ந்து எழும் போகத்து மன்னுவமே என்று மோட்சத்தை வர்ணித்தபடி சதா என்கிற பதம் இங்கே வந்திருக்கிறது. அதற்கு பிறகு மோட்சத்திலே எதை அனுபவிக்கிறோம் என்ற கேள்வி வருகிறது. அது பிரம்மத்தை தான் அனுபவிக்கிறோம் என்பதை உபனிஷத்து சொன்ன வழியிலேயே சொல்வதற்காக சர்வபோக்ய என்ற பதம் இங்கே இடப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் போக்கியமானவன், அனுபவ விஷயமானவன் இந்த பரமாத்மா தான் என்று. அதற்கு பிறகு சுகுணார்ணவ என்ற பதம் எதை தெரிவிக்கிறது என்றால், பரமாத்மாவை மட்டும் நாம் அனுபவிக்கவில்லை, அவனுடைய கல்யாண குணங்கள் இருக்கின்றனவே. ஞான பல ஈஸ்வர்ய வீரிய சக்தி தேஜசௌஷீல்ய வாத்சல்ய என்று ஆரம்பித்து இருக்கிற 25 சொல்லிவிட்டு ஆதி அசங்கேய கல்யாண குணகணோக மகார்ணவா என்று இதே மாதிரி இது முதலாக எண்ணிலடங்காத கல்யாண குணங்கள் எல்லாம் அவனுக்கு இருக்கின்றன என்று சொன்னதெல்லாம் இந்த இடத்திலே அந்த கல்யாண குணங்களை மோட்சமடைந்தவன் அனுபவிக்கிறான் என்று சொல்வதற்காக குணானுபவமும் பண்ணுகிறான். மோட்சம் அடைவதற்கு முன்னேயே மோட்சோபாய தசையிலேயே பக்தி யோகம் பண்ணும் பொழுதும்
அவன் பிரம்மானுபவமும் குணானுபவமும் தான் பண்ணுகிறான். அதை உபாசனம் என்கிறோம். பிரம்மோபாசனமும் குணோபாசனமும் பண்ணுகிறான். அடைந்த முன்னேயும் அது பின்னேயும் அது என்றால் என்ன வித்தியாசம் என்றால், முன்னே இவன் ஸ்வப்பிரயத்தனத்தினாலே உபாசனம் பண்ணினால் பின்னே சதா என்பது எப்பொழுதும் அவனுக்கு ஆனந்தம் வரும்படியான நிலை பின்னாலே ஏற்படுகிறது. பிரம்மானுபவத்தையும் குணானுபவத்தையும் முக்தன் ஒவ்வொருவனும் பண்ணுகிறான் என்று இந்த முதல் ஸ்லோகத்திலே மோட்சம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி, அந்த மோட்சத்துக்காக லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம். ஸ்ரீதாபனீய விதிதாத்ம மகாபிரபாவ லக்ஷ்மீ சமேத சதுரானன ருத்ரமுಖ್யைः சம்சேவ்யமான சரணாம்புஜ பக்தபோக்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். இதிலேயும் போன ஸ்லோகத்தில் வந்தது போல பெருமாளைக்கு நிறைய சம்போதனங்கள் இருக்கின்றன. பெருமாளை பல பதங்களை இட்டு விழிக்கிறார், அழைக்கிறார். ஸ்ரீதாபனீய விதிதாத்ம மகாபிரபாவா என்பது ஒரு சம்போதனம். லக்ஷ்மி சமேதா என்பது இரண்டாவது சம்போதனம். சதுரானன ருத்ர முக்கியை சம்சேவ்யமான சரணாம்புஜ என்பது மூன்றாவது சம்போதனம். பக்த போக்ய என்பது நாலாவது சம்போதனம். லக்ஷ்மி நிருசிம்ம என்பது ஐந்தாவது சம்போதனம். இப்படி 5 பெயர்களாலே பெருமாளை விழித்து விட்டு அழைத்து விட்டு மமதேஹி கராவலம்பம், எனக்கு உன்னுடைய கராவலம்பத்தை கொடுப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார். இந்த 5 சம்போதனங்களுக்கும் அர்த்தத்தை நாம் கேட்கப் போகிறோம். இந்த தொடரிலே ஒவ்வொரு நாளிலேயும் முக்கூர் அழகிய சிங்கர் சம்பந்தமான ஒரு சம்பவத்தை நினைவு கூறுவது என்று நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் போன தடவை சட்டென்று முடிந்து விட்டபடியாலே இதை சொல்ல முடியவில்லை. ஒரு சம்பவத்தை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். 1980 வாக்கிலே ஸ்ரீரங்கத்திலே சதஸ், மாலோல வித்வத் சதஸ் பிரதி சம்வத்சரம் நடக்கும். ஸ்ரீரங்கத்திலேயே ராஜகோபுர நிர்மாணத்தை உத்தேசித்து அழகிய சிங்கர் பல வருஷங்கள் அங்கே எழுதியிருந்த காலத்திலே வார்ஷிகமான மாலோல வித்வத் சதஸ் அங்கே நடந்தது. அப்பொழுது எனக்கு ஹைதராபாத் நகரத்திலே வாசம். அப்பா ஒரு கடிதம் எழுதியிருந்தார் சதஸுக்கு வரும்படியாக. அவருடைய கருத்து அந்த கடிதத்திலேயே விளக்கியிருந்தார். சதஸிலே நிறைய பிரம்ம வித்துக்கள், பெரியோர்கள், மகனீயர்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்பொழுதெல்லாம் 10 நாட்கள் நடக்கும் சதஸ். 10 நாட்களிலே ஏதாவது ஓரிரு நாட்கள் அன்வயித்தால் கூட போதும். அந்த பெரிய மகான்கள் எல்லாம் ஒரு சேர ஒரு கோஷ்டியிலே பார்ப்பதே கூட அபூர்வம். அந்த கோஷ்டியை சேவிப்பதற்காகவேனும் அந்த புண்ணியத்தை பெறுவதற்காகவாவது நாம் எல்லாம் போய் அந்த சதஸிலே அன்வயிக்க வேண்டும் என்று அவருடைய நியமனம். அதே மாதிரி ஹைதராபாத்திலிருந்து அந்த சதஸுக்கு போனேன். நமக்கு நாம தேர்ந்தெடுத்த ஒரு அதிகரணத்தை அங்கே விஞ்ஞாபிக்கலாம். அதுபடி விஞ்ஞாபித்தாயிற்று. கடைசியிலே சம்பாவனை பண்ணுவார்கள். பண்ணிவிட்டு சார்ஜும் தனியாக தருகிற வழக்கம். சார்ஜ் எவ்வளவு என்று கேட்டார் அழகிய சிங்கர். அப்பொழுது நான் எனக்கு சார்ஜ் வேண்டியதில்லை, நான் அப்பா அம்மாவை பார்ப்பதற்காக சொந்த காரியமாக வந்திருக்கிறேன், சம்பாவனை பெற்றுக்கொண்டாயிற்று, அது போதும் என்றேன். அழகிய சிங்கர் அப்பொழுது அதற்கு எந்த மாதிரியான பதில் கொடுத்தார் என்றால், சார்ஜை கொடுத்தார். கொடுத்துவிட்டு இதை உன் அப்பாவிடம் கொடுத்து விட்டு போ என்று சொல்லிவிட்டார். இது ஒரு சம்பவத்தில் மட்டும் இல்லை, 2-3 தடவை அடியனுக்கு போல மற்றவருக்கும் இது நிகழ்ந்திருக்கலாம். அவர் அடிக்கடி உத்தியோகத்துக்கு போகிற அடுத்த தலைமுறைக்காரர்கள் எல்லாம் அப்பா அம்மா பெற்றோர்களை ரட்சித்தாக வேண்டும் என்கிற நீதியை அறிவுறுத்துவதற்காக இப்படி சொல்லுகிற வழக்கம் என்னிடமே 2-3 தடவை சொல்லியிருக்கிறார். முதலிலே அவருடைய ஔதாரியம், சார்ஜ் வேண்டாம் என்று சொல்பவனுக்கு கூட நிர்பந்தப்படுத்தி அந்த சார்ஜை கொடுப்பது என்பது. இரண்டாவதாக ஒரு தர்ம போதனம்.
பெற்றோர்கள் ஏழையாகவும் சிறுவர்கள் பிள்ளைகள் ஓரளவு ஏழ்மையிலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருப்பது என்கிற வேறுபாடான நிலைமை கூடாது என்று அவருடைய கருத்து. அதனாலே பெற்றோரை ஆதரித்தாக வேண்டும் என்று தூர தேசத்திலே வசிப்பதானது இந்த குடும்ப பிணைப்பை குறைக்க கூடாது என்பதையும் அவர் அப்பொழுது அறிவுறுத்தினார். இப்படி நீதிகளையும் அறிவுரைகளையும் உபதேசங்களையும் வழங்கி அவர் கொடுக்க நினைத்தபடியே அதிகமான பணத்தையும் கொடுத்து அடியேனை ஒரு பொருட்டாக்கினது போலே மற்றவர்களையும் அப்படி அவர் பண்ணி இருப்பார். இந்த சம்பவத்தின் மூலமாக அவருடைய சில திருகுணங்கள் நமக்கு வெளியாகின்றன. இதே மாதிரி இன்னும் எவ்வளவோ சம்பவங்கள் இருக்கின்றன. அவருடைய கல்யாண குணங்களை வெளிப்படுத்துகிற சம்பவங்கள். அவ்வப்பொழுது சிலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது 2வது ஸ்லோகத்தினுடைய ரசானுபவம். ஸ்ரீதாபனீய என்று. ஸ்ரீதாபனீயம் என்று இங்கே எதை சொல்லுகிறார் என்றால், உபனிஷத்துகளிலே தாபனீய உபனிஷத் என்று ஒன்று இருக்கிறது. வாஸ்தவத்திலே அதனுடைய முழு பெயர் நிருசிம்மதாபனீய உபனிஷத் என்று. அந்த நிருசிம்மதாபனீய உபனிஷத்திலே 2 பிரிவுகள் இருக்கின்றன. பூர்வதாபனீய உபனிஷத் என்றும் உத்தரதாபனீய உபனிஷத் என்றும். இந்த உபனிஷத்து முக்கியமான தசோபனிஷத்துகளிலே சேரவில்லை. இந்த உபனிஷத்துகளிலே இருக்கிற வாக்கியங்களை விஷய வாக்கியங்களாக கொண்டு வேதாந்த சாஸ்திரத்திலே விசாரம் பண்ணப்படவில்லை. இருந்தாலும் கூட இந்த உபனிஷத்தானது பெரியோர்களாலே பரிகிரகிக்கப்பட்டது. இதற்கு ஆதிசங்கரர் முதலிய பலர் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள். எல்லா உபனிஷத்துக்கும் அவ்வளவு பெரிய பரிகிரகம் கிடையாது. ஆனால் நிருசிம்மதாபனீய உபனிஷத் என்பது நம்முடைய பெரியோர்கள் அனுசந்திக்கிற உபனிஷத்தாக இருக்கிறது. உபனிஷத் மொத்தமும் நரசிம்ம பெருமாள் விஷயமானதுதான். நரசிம்ம பெருமாள் விஷயமாக ஒரு மந்திரம் இருக்கிறது, நிருசிம்ம மந்திரம் என்று. அது உக்ரம் வீரம் என்று ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றும் நரசிம்மனுக்கு விசேஷனம். அவர் உக்ரமானவர், அவர் வீரமானவர் என்றெல்லாம். இந்த உபனிஷத் என்ன பண்ணுகிறது, அது ஒவ்வொன்றுக்கும் உக்ரம் என்கிற பதத்தை எடுத்துக்கொண்டு அதிலே என்னென்ன உள்கருத்துகள் இருக்கின்றன என்பதை போதிக்கிறது. பிறகு வீரம் என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு அவ்வாறே அதனுடைய கருத்துக்களை எல்லாம் போதித்து ஒவ்வொன்றுக்கும் வேதத்திலேயே இருக்கிற வாக்கியங்களை காண்பிக்கிறது இந்த உபனிஷத். அந்த உபனிஷத்தை நாம் அனுசந்தித்தோமானால் நரசிம்ம பெருமாளுக்கு எவ்வளவு பெரிய பிரபாவம், மகா பிரபாவம் இருக்கிறது என்பது நமக்கு புரிந்துவிடும். ஏராளமான மகிமைகள். அதைத்தான் இந்த முதல் வரியிலே காட்டுகிறார். ஸ்ரீதாபனீய விதிதாத்ம மகா பிரபாவ என்று. ஸ்ரீதாபனீய, ஸ்ரீ நிருசிம்மதாபனீய உபனிஷத் என்கிற கிரந்தத்திலே விதித்த அறியப்பட்ட ஆத்ம தன்னுடைய மகா பிரபாவ பெரிய மகிமையை உடையவனே. நிருசிம்மனுடைய மகா பிரபாவமானது நிருசிம்மதாபனீய உபனிஷத்திலிருந்து நமக்கு விதித்தமாகிறது, தெரிய வருகிறது. அப்படி உபனிஷத்து தெரிவித்த பிரபாவத்தை கொண்டவனே என்று இந்த முதல் சம்போதனத்துக்கு அர்த்தமாகிறது. இந்த உபனிஷத்தை பற்றி தேசிகன் கூட பேசினதுண்டு. அது எங்கே என்றால் இதே மாதிரி ஒரு நிருசிம்ம ஸ்தோத்திரத்திலேதான். வேளுக்கை காமாசிகாஷ் கேசரி விஷயமாக காமாசிகாஷ்டகம் என்று எழுதினாரே, அதிலே தாபனீய ரகசியானாம் சாரஹ் காமாசிகாஹரிஹி என்று. அவர் முக்கண்ணனாக இருக்கிறார். அந்த நரசிம்மனுக்கு 3 கண்கள். தபனேந்துவக்னிநயனஹ, தபனன் இந்து அக்னி என்று 3 கண்கள். தபனன் என்றால் சூரியன், இந்து என்றால் சந்திரன், அக்னி என்றால் நெருப்பு. சூரியன் சந்திரன் அக்னி என்ற 3ஐயும் கண்களாக கொண்ட அவன் தாபான பச்சினோதுனஹ, நம்முடைய தாபங்கள் இருக்கின்றனவே அவற்றை எல்லாம் உதறி தள்ளட்டும், தூர தள்ளட்டும். நமக்கும் 3 வித தாபங்கள் உண்டோ. ஆத்தியாத்மிக தாபம், ஆதி பௌத்திக தாபம், ஆதி தெய்வீக தாபம் என்று.
தாபத்திரயம் என்று சொல்கிற வழக்கம். அவருக்கு நேத்திரத்திரயம், அந்த நேத்திரமும் ஜோதிர்மயமான நேத்திரம்தான். நம்முடைய தாபங்களை அந்த முக்கண்ணன் 3 கண்களை உடைய நிருசிம்மன் தூரத்திலே தள்ளட்டும் என்று சொல்லும் பொழுது தாபனீய ரகசியானாம் என்கிறார் தேசிகன். தாபனீய ரகசியங்கள் என்று அவர் சொன்னது இந்த நிருசிம்ம தாபனீய உபனிஷத்து மந்திரங்களைத்தான். அவையெல்லாம் மிகவும் ரகசியமானவை. சிஷ்யர்களுக்கு ஏகாந்தத்திலே உபதேசிக்க வேண்டியவை அந்த மந்திரங்கள். அந்த தாபனீய ரகசியங்களுக்கு சாரமாக இருக்கிறவன் நிருசிம்ம தாபனீய உபனிஷத்திலே பிரதிபாதிதமான பிரதம தேவதையாக இருக்கிறவன் லக்ஷ்மி நிருசிம்மன் தான். அதனாலே தாபனீய ரகசியானாம் சஹர காமாசிகா ஹரிஹி, வேளுக்கையிலே எழுந்தருளி இருக்கிற ஹரியானவன் தாபனீய உபனிஷத்திலே பிரதிபாதிக்கப்பட்டவன் என்று தேசிகன் வர்ணிக்கிறார். அதனாலே அதை அடிபற்றி முக்கூரழகிய சிங்கரும் தாபனீய உபனிஷத்தை லக்ஷ்மி நிருசிம்மனுடைய பிரபாவத்தை பிரதிபாதிக்கிற கிரந்தமாக இந்த வரியிலே சாதிக்கிறார். ஸ்ரீதாபனீய விதிதாத்ம மகாபிரபாவா என்று. அடுத்த விசேஷணம் லக்ஷ்மி சமேதா என்பது. லக்ஷ்மியோடு கூட கூடினவனே என்று. நிருசிம்மனுடைய திருக்கோலங்களிலே சில திருக்கோலங்களிலே லக்ஷ்மி இல்லாமலும் இருக்கக்கூடும். நாம் எந்த திருக்கோலத்தை அணுகுவது எளிது நல்லது என்று கேட்டால் லக்ஷ்மி நரசிம்மன் திருக்கோலத்தில் இருக்கிற நரசிம்ம பெருமாளை அணுகுவது நல்லது, அணுகுவது சாத்தியம். அப்பொழுது நிருசிம்ம புராண கதையிலேயே வருகிறது. இரண்யகசிபு வதத்துக்கு பிறகு லக்ஷ்மி நிருசிம்ம வதத்துக்கு பிறகு நிருசிம்மனுடைய அருகிலே தேவதைகள் கூட போக முடியாதபடி அவ்வளவு உக்ரமூர்த்தியாக அவர் இருந்தார் என்றும், அவருடைய உக்ரத்துவத்தை தணிப்பதற்காக லக்ஷ்மி தேவியும் பிரஹ்லாதனும் உதவினார்கள். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் அருகிலேயே போக முடிந்தது என்று. ஆஹா, அபிகம்யதா என்பதை பெருமாளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற லக்ஷ்மி இருக்கிறாளே. அபிகம்யதா என்றால் நம்மாலெல்லாம் அபராதிகளாலெல்லாம் கூட அருகில் சென்று அணுகத்தக்கமை என்று. அது பெருமாளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பவள் லக்ஷ்மி தன்னுடைய சாநித்தியத்தினாலே, தான் அருகில் இருப்பதனாலே அப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படி லக்ஷ்மியோடு கூடினவனே என்று இந்த இரண்டாவது சம்போதனத்துக்கு அர்த்தம். அகோபில நரசிம்மரை சொல்லும் பொழுது லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்மம் சரணம் பிரபத்யே என்று நாம் அடிக்கடி அனுசந்தித்து வருகிற ஸ்லோகம் இது. லக்ஷ்மியினாலே சமாலிங்கித அணைத்து கொள்ளப்பட்ட ஆழ்வார்கள் புல்குதல் என்று சொல்வார்கள். வாமபாகம் தன்னுடைய இடப்பக்கத்தை கொண்டவன். அதாவது நிருசிம்மனுடைய இடப்பக்கத்திலே பல மூர்த்திகளிலேயும் நிருசிம்மனுடைய இடது மடியிலேயே அங்கத்திலேயே லக்ஷ்மி வீற்றிருப்பாள், அவரை புல்கி கொண்டிருப்பாள். லக்ஷ்மியா சமாலிங்கித ஆலிங்கனம் பண்ணி கொள்ளப்பட்ட வாமபாகம் இடப்பகுதியை உடையவன் லக்ஷ்மி நிருசிம்மன். அப்படிப்பட்ட லக்ஷ்மி நிருசிம்மனை நான் சரணம் அடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். லக்ஷ்மி சமேதா என்பது இரண்டாவது சம்போதனமாயிற்று. அதற்கடுத்தது சதுரான நருத்ரமுக்யைஹி சம்சேவ்யமான சரணாம்புஜா என்பது. நிறைய பதங்கள் இருக்கின்றன, அத்தனையும் சேர்த்து ஒரே சம்போதனம். இந்த பெருமாளை நாம் சேவிக்கும் பொழுது நம்மை விட சிறந்தவர்கள் அந்த பெருமாளை சேவிக்கிறார்கள் என்பதையும் நினைத்து கொண்டு, யாரு? பிரம்மா, சிவன் முதலியவர்களெல்லாம் கூட எவனுடைய திருவடி தாமரையை சேவிக்கிறார்களோ அவன் என்று ஒரு சம்போதனத்தை பண்ணிவிட்டு, அப்படி மிக பெரியவர்களுக்கெல்லாம் கிடைக்கிற அந்த பாக்கியமானது எனக்கு இப்பொழுது கிடைக்கிறது என்பதை அனுசந்தித்து கொண்டு சேவிக்க வேண்டும். சதுரானன, சதுரானன என்றால் சதுஹு ஆனன என்று பிரித்து 4 முகங்கள் கொண்டவன் என்று. பிரம்மாவுக்கு திசைக்கு ஒன்றாக
கிழக்கு திசைக்கு ஒரு முகம், மேற்கு திசைக்கு ஒரு முகம், வடக்கு திசைக்கு ஒரு முகம், தெற்கு திசைக்கு ஒரு முகம் என்று 4 முகங்கள் இருப்பதாகவும் 4 முகங்களாலே அவன் 4 வேதங்களையும் ஓதிக்கொண்டிருப்பதாகவும் முகத்துக்கு ஒரு வேதமாக ரிஜாம் பிராச்சி மகதி திகுச்சதே என்ற அனுவாக்கத்திலே ரிக்வேதமானது கிழக்கு திக்குக்கு சேர்ந்தது என்று சொல்லியபடியே பிரம்மா கிழக்கு திக்கிலே இருக்கிற முகத்தாலே ரிக்வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பான் இத்தியாதியாக. அப்படி சதுர் ஆனன நான்முகன் என்று தமிழிலே சொல்லுகிறோமே அந்த பிரம்மா இந்த நிருசிம்மரை சேவிக்கிற பக்த கணங்களிலே முக்கியமானவர். ருத்ரன் ருத்ரன் என்று சதுரான ருத்ர முக்கியை என்று சொன்ன ருத்ரனானவன் பரமசிவன். இப்படி பிரம்மா சிவன் பரமசிவன் லக்ஷ்மி நிருசிம்மனை சேவிக்கிறான் என்பதை பற்றி நாம் இன்னும் விளக்கமாக பின்னாலே பார்க்க போகிறோம். இந்த லக்ஷ்மி நிருசிம்ம மந்திரம் ஒன்று இன்றைக்கு சொன்னோமே, உக்ரம் வீரம் என்று ஆரம்பித்து அந்த மந்திரத்தை மந்திரராஜம் என்று சொல்வார்கள். மிக உத்கிருஷ்டமான மந்திரம். அந்த மந்திரராஜத்துக்கு இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை விளக்கும்படியான ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது நாம் சொன்னோம் ஸ்ரீ நிருசிம்மதாபனிஜ உபனிஷத்திலேயே அந்த விளக்கம் இருக்கிறது என்று. நிருசிம்மதாபனிஜ உபனிஷத்து என்பதை எல்லாரும் ஓதிவிட முடியாது. திரைவர்ணிகர்கள் மட்டும்தான் உபதேசம் பெற்றுக்கொண்டு ஓதலாம். எல்லாருக்கும் நிருசிம்ம ஸ்தோத்திரம் ஒன்று பரமசிவன் தான் அருளி செய்தார். பரமசிவன் மந்திரராஜ பத ஸ்தோத்திரம் என்று ஒன்றை அருளி நிருசிம்மன் விஷயமான ஸ்லோகத்தை எல்லாரும் அனுசந்திக்கும்படியாக பண்ணினார். அதனாலே நிருசிம்ம பக்தர்களிலே சிவன் முக்கியமானவராக இருக்கிறார். பின்னாலே நிறைய பார்க்க போகிறோம். அப்படி பிரம்மா சிவன் முதலியவர்களாலே சேவிக்கப்படுகிற திருவடி தாமரையை கொண்டவர் என்பது இங்கே அடுத்த சம்போதனம். பல இடங்களிலே பெருமாளை சொல்லும் பொழுது பிரம்மா சிவன் முதலியவர்கள் சேவிக்கிறார்கள் என்று சொல்கிற வழக்கம். பசுபதி விதி பூஜ்ய பாதுமாம் தேவநாத என்று தேவநாயக பஞ்சாசத்திலே சொல்லும் பொழுது அவன் தேவநாதன் ஆயிற்றே, தேவர்களுக்கெல்லாம் நாதன் ஆயிற்றே. அவன் பசுபதி விதி பூஜ்ய, பசுபதி என்கிற பரமசிவன், விதி என்கிற பிரம்மா இவர்களாலே பூஜ்யனாக இருக்கிறான் என்று. ஏன் அவர்கள் சேவிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பதில் தேசிக ஸ்தோத்திரங்களிலேயே கிடைக்கிறது. சதுர்முகேஸ்வர முகை புத்திர பௌத்ராதிசாலினே என்று. சதுர்முகன், ஈஸ்வரன் இவர்களெல்லாம் பகவானுக்கு புத்திரன் பௌத்திரன் என்கிற ரீதியிலே உறவு கொண்டவர்கள். பிரம்மா பெருமாளுக்கு புத்திரன் என்ன அர்த்தம் என்றால் பெருமாள் முதலாக பிரம்மாவை படைத்தார் என்ற அர்த்தம். பரமசிவன் பெருமாளுக்கு பௌத்திரன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவன் பிரம்மாவுக்கு பிள்ளை, அதாவது அந்த பிரம்மா அவனை படைத்தான் என்ற அர்த்தம். நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகன் பேரார் சிவன் பிறந்தான் என்னும் சொல். நான்முகன் திருவந்தாதியிலே நான்முகனை படைத்தவன் நாராயணன் என்றும் அந்த நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்றும் சொல்லி இருக்கிறபடியினாலே அதை சொல்லுகிற வேத வாக்கியங்களும் இருக்கின்றன. இந்த காரணத்தினாலே சதுரான ருத்ர முக்கியை சம்சேவியமான சரணாம்புஜ என்கிறது இங்கே. பெரியாழ்வாரும் இந்திரனோடு பிரமன் ஈசனிமயவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார் என்று பெருமாளை சேவிப்பதற்காக இந்திரன், பிரம்மா, சிவன், தேவதைகள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் என்று. வேறொரு ஸ்லோகத்திலேயும் இது பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அருளி செய்த ஸ்லோகம். சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாகில தெய்வ தமௌளிமனே என்று திருவேங்கடமுடையானை சொல்லும் பொழுது சதுர்முகன், ஷண்முகன், பஞ்சமுகன் முதலிய எல்லா தேவதைகளும் சேவிக்க வந்திருக்கிறார்கள் என்றார். அடைக்கல பத்திலே சுவாமி தேசிகனும் கூட நாகமரநயன் முதலா நாக நகரார்த்தமக்கும் என்று நாகம் என்று கஜேந்திரனை சொல்லி, அரண் என்று பரமசிவனையும், அயன் என்று பிரம்மாவையும் சொல்லி
அவர்களுக்கெல்லாம் போகமுயர் வீடு பெற பொன்னருள் இதான் இவன் என்று அவர்கள் இவனை சேவிக்கிறார்கள். அவர்களுக்கு இவன் பிரசாதம் அனுகிரகத்தை பண்ணுகிறான் என்று. இப்படி ஏராளமான பிரமாண வச்சனங்களை காண்பிக்கலாம். 2-3 வச்சனங்கள் காண்பித்தது போதும். என்ன விஷயம் என்றால், பிரம்மா சிவன் முதலியவர்கள் எல்லாம் நிருசிம்ம பகவானுடைய திருவடியில் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களாலே சேவிக்கப்பட்ட திருவடி தாமரையை கொண்டவனே என்று 3வது சம்போதனம். அதற்கடுத்தது 4வது பக்த போக்ய என்று, பக்தர்களுக்கு போக்கியமானவனே. பக்தி மிகுந்ததானால் நமக்கு என்ன ஆகிறது? பகவானிடம் போக்கியத்துவ புத்தி வருகிறது. பகவானை அணுகும் பொழுதெல்லாம் நமக்கு இன்பம் மேலிடுகிறது. பகவத் அனுபவத்தாலே இன்பம் பெறுவது என்பது சாத்தியமாகிறது. நாகமுனிகள் கதையிலே அப்படித்தானே. அவர் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ண ஆரம்பித்து விட்டார், ஆனந்தத்திலே திளைத்து விடுவார். யோகிகள் எல்லாம் அப்படித்தான். இன்பம் இங்கேயே கூட, முக்திக்கு முன்னமேயே கூட. போன ஸ்லோகத்திலே சர்வ போக்யா என்று சொன்னதற்கு இங்கே பக்த போக்யா என்பது விளக்கம் போல் இருக்கிறது. முக்த போக்யா என்று பலரும் சொல்கிறார்கள். முக்திதோ முக்த போக்யா என்று வச்சனம் பிரசித்தமாக கூட இருக்கிறது. ஆனாலும் சர்வ போக்யா என்று ஏன் சொன்னால் என்றால், முக்தர் அல்லாதவர்களான பக்தர்களுக்கும் கூட அவன் போக்யனாகிறான் என்பதை தெரிவிக்கும்படியாக இந்த ஸ்லோகத்திலே பக்த போக்ய என்ற பதத்தை இட்டிருக்கிறார். பக்தர்கள் அமிர்தம் போலே அவனை நினைக்கிறார்கள். ஆறாவமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருப்புகின்ற நெடுமாலே என்று பாடும் பொழுது அந்த பக்தர் நம்மாழ்வார் பெருமாளை போக்கிய வஸ்துவாக அனுபவித்தார். பெருமாளாலே அவர் அமுதம் பெற்றது போலே உடம்பெல்லாம் உள்ளமெல்லாம் உருகும்படியாக அனுபவித்தார். அப்படி பக்தர்களுக்கெல்லாம் போக்கியமானவனே என்பது அதற்கடுத்த சம்போதனம். கடைசியாக லக்ஷ்மி நிருசிம்ம, இது முக்குட்டம். ஒரு செய்யுள் தொகுதிக்கு முக்குட்டம் என்றால் 4வது பாதம் ஒரே மாதிரியாக அமைந்திருத்தல். இங்கே முதல் ஸ்லோகத்துக்கு எது 4வது பாதமோ அதேதான் 2ஆம் ஸ்லோகத்துக்கும் 4வது பாதமாக இருக்கிறது. எல்லா ஸ்லோகங்களும் லக்ஷ்மி நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம் என்றேதான் முடிகின்றன. ஆதிசங்கரர் இயற்றிய கராவலம்ப ஸ்தோத்திரத்திலேயும் அப்படியேதான், இதே முகுடம்தான். லக்ஷ்மி நிருசிம்மனே, எனக்கு கராவலம்ப உன்னுடைய கைப்பிடிப்பை தேஹி கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை. அப்பிரார்த்திதோ நகோபாயேத் என்று ஒரு வச்சனம். நீ பிரார்த்தனை பண்ணாவிட்டால் அவன் உன்னை ரட்சிக்க மாட்டான் என்று இதற்கு அர்த்தம். லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். உன்னுடைய கராவலம்பத்தை எனக்கு கொடு என்று. அப்படி பிரார்த்தித்தால் அவன் ரட்சிப்பான். அப்பிரார்த்திதா ந கோபாயேதே, பிரார்த்திதஸ்து கோபாயேதேவ, ரட்சிப்பான் என்று சொல்வதற்காக இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டவனே, தாபனீய ரகசியங்களில் சொன்ன மகா பிரபாவத்தை கொண்டவனே, லட்சுமியோடு கூடினவனே, பிரம்மா சிவன் முதலியவர்களாலே தொழப்பட்ட திருவடியை கொண்டவனே, பக்தர்களுக்கெல்லாம் போக்கியமானவனே, லக்ஷ்மி நிருசிம்மனே, எனக்கு உன் கைப்பிடிப்பை தருவாயாக என்று பிரார்த்திக்கிறது இந்த ஸ்லோகம். இப்பொழுது 2வது ஸ்லோகம் அனுபவம் முடிந்தது. அடுத்த நாள், அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று இதே வேளையிலே 3வது ஸ்லோகத்தை நாம் ரசிக்கப் போகிறோம். ஸ்ரீமதே வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹ. பகவதே லக்ஷ்மீ நிருசிம்ம பரபிரம்மணே நமஹ.